குக்கரில் 5 விசில் விட்டால் போதும். மணக்க மணக்க மட்டன் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அதில் 3 கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, சோம்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம். இது நல்லா தாளித்ததுக்கப்புறமா 1/4 கிலோ சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி அதை இது கூட சேர்த்துக்கலாங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளியை அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாங்க. அப்படியே ஒரு பச்சை மிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருந்த கறியை இது கூட சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 3/4 கிலோ அளவுக்கு கறி சேர்த்துக்கிறேன். ஆட்டுக்கறியை சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இது அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். இப்போ தேங்காய் அரைக்கிறது என்னென்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். சோம்பு, சீரகம், அப்படியே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமாக பூண்டு, இஞ்சி, ஒரு விரல் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்ச தேங்காய் விழுது இந்த ஆட்டுக்கறியோடு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணோன்னா கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இது கூடவே கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்கணும் அப்படின்னா சுவையான மணமான மட்டன் கிரேவி ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோ அட்டாச் பண்ணுறேன். தேங்க்யூ.